ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வங்கதேசத்தில் வெடித்த உள்நாட்டு கலவரத்தால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடைக்கலம் கோரி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். புதிய அரசு அமையும் வரை நாட்டை நிர்வகிக்கும் இடைக்கால தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்றது முதல் வங்கதேச அரசு நிர்வாகம் தறிகட்டு ஓடுகிறது. வங்கதேசத்தில் அமைதி இல்லை. இந்துக்களும் இதர சிறுபான்மை மக்களும் கொடூரமான முறையில் தாக்கப்படுகின்றனர். இந்து கோவில்களை இடிப்பதும் இந்து மத தலைவர்களை கைது செய்வதும் தொடர்கதையாகிவிட்டது. இன்னொரு பக்கம் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருப்பது முகமது யூனுஸுக்கு பிடிக்கவில்லை. அவரை ஒப்படைக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு எதிரி போல் செயல்படுகிறார் யூனுஸ். 1971 பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் என்ற நாடு உருவானதற்கு முக்கிய காரணமே இந்தியாதான். பாகிஸ்தான் வீரர்களை துவம்சம் செய்து வங்கதேசம் உருவாக உதவியது இந்தியா. அன்று முதல் எல்லா வகையிலும் அந்நாட்டுக்கு ஆதரவாக இந்தியா இருந்து வருகிறது. இதனால் தங்கள் முதல் நண்பனாக இந்தியாவை தான் எப்போதும் வங்கதேசம் கருதி வந்தது. ஷேக் ஹசீனா பதவியில் இருந்தவரை வங்கதேசம் நெருங்கிய நட்புறவு வைத்திருந்தது. ஆனால் யூனுஸ் வந்த பிறகுதான் எல்லாம் தலைகீழாக போனது. அவர் எல்லா வகையிலும் இந்தியாவுடன் மோத தயாராக இருப்பது போல் காட்டி வருகிறார். வங்கதேச அரசில் அங்கம் வகிக்கும் யூனுஸுக்கு நெருக்கமான நபர் ஒருத்தர் வங்கதேசத்தின் மேப்பை வெளியிட்டிருந்தார். அந்த மேப்பில் வங்கதேசத்தை சுற்றியிருக்கும் இந்திய மாநிலங்களையும் அந்த நாட்டுடன் சேர்த்திருந்தார். இதற்கு இந்தியாவிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. உடனே அந்த நபர் அந்த படத்தை டெலீட் செய்தார். ஆனால் வங்கதேசத்தில் உள்ள பிரிவினைவாதிகள் பலர் அந்த படத்தை ட்ரெண்ட் செய்தனர். இந்த ஆசை எங்களுக்கு உண்டு, நாங்கள் நினைத்தால் இதையும் நடத்தி காட்ட முடியும் என்றனர். இந்தியாவின் இராணுவ பலத்தின் முன் வங்கதேசம் ஒரு துரும்பு போன்றது. இருப்பினும் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு எதிராக போர் செய்ய முடியும் என்று பேசும் தைரியத்தை அங்குள்ள பயங்கரவாதிகளுக்கு கொடுத்தது யூனுஸ் அரசு. இதோடு நிற்கவில்லை. வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்த 1971 போரில் பாகிஸ்தானை இந்தியா சாய்த்த தினம் டிசம்பர் 16 கடைபிடிக்கப்பட்டது. வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து ட்வீட் செய்திருந்தார் பிரதமர் மோடி. இதற்கு யூனுஸுக்கு நெருக்கமான இன்னொரு நபரிடமிருந்து எதிர்ப்பு வந்தது. வங்கதேசம் உருவாக இந்தியா ஒன்றும் காரணமல்ல. இந்தியா எந்த உதவியும் செய்யவில்லை. வங்கதேசத்தின் அண்டை நாடு இந்தியா, அவ்வளவுதான் என்று கூறியிருந்தார். அவரது கருத்தும் இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது. இப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசும் பிரிவினைவாத கும்பல், பயங்கரவாத கும்பலை யூனுஸ் எந்த வகையிலும் தடுக்கவில்லை. அவரே இந்தியாவுடன் மோத தயாராக இருப்பது போல் சில செய்கைகளை செய்து வருகிறார். சமீபத்தில் இந்திய எல்லையை ஒட்டிய பகுதிகளில் துருக்கிய ட்ரோன்களை நிலைநிறுத்தினார். அந்த ட்ரோன்களால் உளவு பார்க்கவும் முடியும், குண்டு வீசி தாக்குதல் நடத்தவும் முடியும். யூனுஸ் பார்த்த இந்த வேலையால் எல்லையில் தேவையற்ற பதற்றம் உண்டானது. சுதாரித்த இந்தியா இதற்கு பதிலடி கொடுக்க எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தியது. பழைய வரலாறையெல்லாம் மறந்துவிட்டு இந்தியாவிடம் மோதி வரும் அதே நேரத்தில் பாகிஸ்தானிடம் பாசத்தில் பொங்குகிறது யூனுஸ் அரசு. இந்தியாவை விட எல்லா விஷயங்களுக்கும் அவர் பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். சமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமரை அவர் சந்தித்திருந்தார். அப்போது இரு நாட்டு உறவையும் மேம்படுத்துவது பற்றி பேசினர். அதன் பிறகு வங்கதேசம் அரசுடன் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI அதிக நெருக்கம் காட்டி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவத்துடன் சேர்ந்து வங்கதேச ராணுவம் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதற்கான நாளும் குறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்தியாவுடன் கூட்டு பயிற்சி செய்யும் வங்கதேசம் இப்போது பாகிஸ்தான் பக்கம் திரும்பியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானிடம் தங்களுக்கு ஏவுகணைகள் வேண்டும் என்று வங்கதேசம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. குறிப்பாக 400 கிலோமீட்டர் சென்று தாக்கும் அப்தாலி என்ற பாலிஸ்டிக் ஏவுகணை வகைகளை யூனுஸ் அரசு கேட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் இந்த செயல் இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதல் விஷயம், இந்தியாவின் பரம எதிரியான பாகிஸ்தானிடம் ஆயுதம் கேட்பது. அடுத்த விஷயம், அந்த ஆயுதத்தை யாருக்கு எதிராக வங்கதேசம் பயன்படுத்த போகிறது என்ற கேள்வி. அதாவது மொத்த வங்கதேசத்தையும் சுற்றி மேற்கு வங்கம், அசாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா என இந்திய மாநிலங்கள் தான் உள்ளன. சிறிதளவு எல்லையை மட்டுமே மியான்மருடன் பகிர்கிறது. அப்படி இருக்க எதற்காக இந்த தேவையில்லாத வேலையில் வங்கதேசம் இறங்கியது என்ற கேள்வி எழுந்தது. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் வங்கதேச தலைவர் யூனுஸ். ராணுவத்துக்கு திடீர் உத்தரவு போட்ட யூனுஸ் எந்த நேரமும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மொத்த ராணுவத்தையும் போர் ஒத்திகையில் ஈடுபடும்படி அறிவுறுத்தியுள்ளார்.
அதன்படி 2 நாள் முன்பு வங்கதேசத்தின் சிட்டகாங்கில் ராணுவம் பயிற்சியை துவங்கியுள்ளது. டாங்கிகள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட இதர தளவாடங்களை கொண்டு வந்து ஒத்திகை செய்து வருகிறது. இந்த போர் பயிற்சி ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான், விமானப்படை தலைவர் செஷன் முகமது கான், கடற்படை தலைவர் நஸ்முல் ஷாஷன் தலைமையில் நடக்கிறது. ஒத்திகையை நாட்டின் தலைவர் முகமது யூனுஸ் பார்வையிட்டு இருக்கிறார். வீரர்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். வங்கதேசம் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது முக்கியம். போர் என்று வந்தால் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற தீவிரமாக செயல்பட வேண்டும். போருக்கு பயிற்சி வேண்டும். நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்படி யாருடன் வங்கதேசத்துக்கு போர் வரப்போகிறது என்று தெரியவில்லை. மியான்மரில் செயல்பட்டு வரும் அரக்கன் ஆர்மி வங்கதேசத்துக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது. அதற்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் செய்கிறோம் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லி வங்கதேசத்தால் தப்பிக்க முடியாது. யூனுஸ் அரசு இந்தியாவுக்கு எதிராக செய்த எல்லா செயல்களும் கண்கூடு.